வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிரெட் பாக்ஸ் பேக்கர்ஸ்ல ஓவன் இல்லாமலே ரொம்பவே சாஃப்டான, பார்க்கிறதுக்கே அழகா இருக்கிற மார்பிள் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே இத சூப்பரா செஞ்சிடலாம். முதல்ல ஒரு பவுல்ல 2 முட்டையின் வெள்ளைக்கரு உடைச்சு ஊத்திக்கோங்க. இது கூட அரை கப் சீனி சிறிது சிறிதா சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். கேக் நல்லா ஃப்ளஃபியா வரதுக்கு இதுதான் முக்கியமான ஸ்டெப். சர்க்கரை கரைஞ்சதும் 2 முட்டையின் மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம். இதுல அரை கப் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு ஜல்லடைய வச்சு 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இத மெதுவா கலந்து விடுங்க. மாவு கெட்டியா இருந்தா 1/4 கப் பால் சேர்த்து கட்டிகள் இல்லாம ஸ்மூத்தான பேட்டரா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை 2 பாதியா பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியில 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட ஒயிட் அண்ட் சாக்லேட்னு 2 கலர் பேட்டர் ரெடி. கேக் கின்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி மாவு தூவிக்கோங்க.
இப்போ ஒரு கரண்டி ஒயிட் பேட்டர், அதுக்கு மேல ஒரு கரண்டி சாக்லேட் பேட்டர்னு மாத்தி மாத்தி ஊத்துங்க. அடுப்புல ஒரு அடிகனமான பாத்திரத்தை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் டின்ன உள்ள வைங்க. மூடி போட்டு மிதமான தீயில 30 - 35 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. அவ்வளவுதான். ஒரு டூத் பிக் விட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாம வரணும். பாருங்க, நம்ம மார்பிள் கேக் எவ்வளவு அழகா பஞ்சு போல வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பிரெட் பாக்ஸ் பேக்கர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.